வணக்கம் நண்பர்களே. எல்லா வகை உணவுகளுக்கும் ஏற்ற பாரம்பரியமான முறையில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல மீடியம் சைஸில் சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயத்தில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதை சன்னமாக நீளமாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற 3 பச்சை மிளகாய் அல்லது 3 வரமிளகாய் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு தண்ணியில் போட்டு அதையும் கழுவிட்டு 2 அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பழுத்து இருக்கிற 1/2 கிலோ தக்காளி பழங்கள் எடுத்துக்கிட்டு அந்த தக்காளி பழத்தை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தக்காளி பழத்தையும் 2 அரிஞ்சு தக்காளி பழம் உள்ளே நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி பழங்களை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் 6 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டு வெடிக்க விடணும். கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு அது 2 செவந்து வந்த உடனே அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் அல்லது வரமிளகாய், அது கூட கறிவேப்பிலை 1 குச்சி அளவு 3ஐயும் போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு அந்த வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கணும். வெங்காயம் முழுமையாக நல்லா வணங்கி வந்த பிறகு அதில் அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த தக்காளி பழங்களை போட்டுக்கிட்டு அது கூட அந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 2ஐயும் போட்டுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு அந்த தக்காளி பழங்களை ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக நல்லா வணக்கி விடணும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த தக்காளி தொக்கை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அப்பப்போ அடிக்கடி அந்த தட்டை எடுத்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு 3/4 பதத்துக்கு மேலே தொக்கு மாதிரி வணங்கி வந்த பிறகு அதில் 1/4 கை அளவுக்கு அலசி வச்சிருக்கிற கொத்தமல்லி கீரையை எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடணும். கொத்தமல்லி கீரையை போடுறப்ப தக்காளி தொக்குக்கு ஒரு வேளை கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தக்காளி தொக்கு நல்லா வணங்கி வந்த பிறகு அதிலிருந்து அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் அடுப்புலேருந்து அந்த தக்காளி தொக்கை கீழே இறக்கிட்டு வேறொரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா, பூரி, சாப்பாடு இந்த மாதிரி எல்லா உணவுகளுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த மாதிரி இந்த தக்காளி தொக்கை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு வெளியிலே நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா தக்காளி தொக்கை செஞ்சப்பவே கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்முடைய முன்னோர்கள் காலத்துலலாம் தக்காளி தொக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறாங்க. நமக்கு திடீர்னு சமைக்கிற அளவுக்கு நேரம் பத்தலை அப்படின்னா இந்த ஈஸியாக செய்கிற தக்காளி தொக்கை சீக்கிரமாக சமைச்சிடலாம். பாரம்பரியமான முறையில் செய்கிற சுலபமாக செய்கிற இந்த தக்காளி தொக்கை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.